அண்ணா குறித்து அண்ணாமலை பேச ஆக்ரோஷத்தின் உச்சியில் கூட்டணியை முறித்தது அதிமுக. பாஜகவை வேஸ்ட் லக்கேஜ் என ஜெயக்குமார் விமர்சிக்க, நாங்க பார்க்காத போலீசா என விளாசியிருந்தார் சி.வி. சண்முகம். பாஜக மட்டும் இல்லை என்றால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் என மறைமுகமாக எச்சரித்திருந்தார் அண்ணாமலை. இந்த காரசார சண்டையை கடந்து மீண்டும் உருபெற தொடங்கி இருக்கிறது அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி. அமித்ஷாவை சந்தித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி திரும்பியதற்கு பிறகு புது உத்வேகம் பெற்றிருக்கிறது அதிமுக. பல முரண்பாடுகளுக்கு இடையில் மீண்டும் ஒன்று சேர துடிக்கும் அதிமுக பாஜக கூட்டணியின் கதை உங்களுக்கு தெரியுமா? உலகம் முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தல்களை சந்திப்பது உண்டு. வலுவான கட்சி முன்னிற்கும் போது சிறிய கட்சிகள் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து தங்களுக்கான ஆதாயத்தை தேர்தல்களில் சீட்டுக்கள் மூலமாகவோ அமைச்சர்களின் பதவிகள் மூலமாகவோ பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் உலகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு ஒரு வினோத கூட்டணி தமிழ்நாட்டில் இருந்தது. அது அதிமுக பாஜக கூட்டணிதான் என்பது இந்த அறிமுகத்தின் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும். படிக்காதவன் படத்தில் எங்க ஊர்ல டபுள் பைக்ல ஸ்டாண்டிங்ல வந்தவன்டா நானே என்ற விவேக் ஒரு டயலாக் சொல்வார். தமிழ்நாட்டிலும் அப்படியான இடத்தில் இருந்த கட்சிதான் அதிமுக. காங்கிரஸ் உள்பட பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. ஆனால் இப்போதும் பேசப்படும் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி தான். பாஜக என்னும் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு சிறுக சிறுக வளர்ந்து தேசிய அளவில் வெற்றி பெற்று 1996 ஆட்சியை பிடித்தது. அடல் பிகாரி வாஜ்பாய் ஆசையாய் பிரதமரானார். ஆனால் அவரால் 16 நாட்கள் மட்டுமே பிரதமராக இருக்க முடிந்தது. பின்னர் தேவகவுடா, ஐ.கே. குஜரால் ஆகியோர் பிரதமராகி 2 வருடங்களுக்குள் 2 பிரதமர்கள் மாறினார்கள். 1998 மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு அதிமுக ஆதரவு அளித்தது. 1991 முதல் முறையாக முதலமைச்சரான ஜெயலலிதா அதற்கு அடுத்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்து திமுக மீது பயங்கர கடுப்பில் இருந்த காலகட்டம் அது. இந்த சமயத்தில் தான் ஜெயலலிதா மீது 3 முக்கியமான வழக்குகள் நிலுவையில் இருந்தன. திமுக அரசை எப்படியாவது கவிழ்த்தே ஆக வேண்டும் என்று குறியாக இருந்தார் ஜெயலலிதா. அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்று மீண்டும் பிரதமரானார் வாஜ்பாய். அதிமுக 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறையாவது 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யலாம் என்று நினைத்த வாஜ்பாய்க்கு ஆரம்பம் முதலே குடைச்சலை கொடுக்க தொடங்கினார் ஜெயலலிதா. ஆட்சிக்கு அதிமுகவின் தயவு தேவைப்பட்டதால் ஜெயலலிதாவை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தார் வாஜ்பாய். ஜெயலலிதாவுக்கு இருந்தது 3 கோரிக்கைகள் தான். 1. திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும். 2. தன் மீது தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்பட வேண்டும். 3. சுப்பிரமணியன் சாமியை நிதியமைச்சராக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இதில் ஒன்றை கூட ஏற்க வாஜ்பாய் தயாராக இல்லை. ஜெயலலிதா மீது சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்குகள் பொது நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு பின்னர் உச்ச நீதிமன்ற உத்தரவால் மீண்டும் சிறப்பு நீதிமன்றங்களுக்கே மாறியது. ஒன்றும் வேலைக்காகவில்லை என்று தெரிந்தவுடன் வாஜ்பாய் ஆட்சியை கலைத்துவிட்டுத்தான் வருவேன் என்று டெல்லிக்கு புறப்பட்டார் ஜெயலலிதா. 1991 ஏப்ரல் 6 அதிமுக அமைச்சர்கள் ராஜினாமா கடிதத்தை அளித்துவிட்டனர். டெல்லியில் தங்கியிருந்த ஜெயலலிதா ஏப்ரல் 11 குடியரசுத் தலைவரை சந்தித்து பாஜகவுக்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக கடிதம் வழங்கினார். அடுத்த நாள் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆட்சி கவிழாது என்ற நம்பிக்கையில் இருந்தார் வாஜ்பாய். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் மின்னணு துறையை ஆவலுடன் பார்த்த அனைவரும் அதிர்ந்து போயினர். வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு ஆதரவாக 269 வாக்குகளும் எதிராக 270 வாக்குகளும் பதிவாகி இருந்தன. அதிர்ந்து போனார் வாஜ்பாய். ஆட்சி அமைத்ததற்கும் ஆட்சி கவிழ்ந்ததற்கும் இடையேயான 14 மாதங்களை வாஜ்பாய் நெருப்பாற்றில் நீந்தித்தான் கடந்தார். அதை வாஜ்பாயே சொல்லி இருக்கிறார். இந்த 14 மாதங்கள் என் அரசியல் வாழ்வின் மிக முக்கியமான மாதங்கள். இந்த 14 மாதங்களில் நான் அனுபவித்த துன்பங்களை 1975 முதல் 1977 வரையிலான காலகட்டத்தில் பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலை காலத்தின் போது என்னை சிறையில் அடைத்த போது கூட நான் அனுபவித்தது இல்லை. காலையில் தூங்கி எழும்போது இன்று இரவு நான் பிரதமராக படுக்கச் செல்வேனா அல்லது அரசு கவிழ்ந்து பதவி இழந்து படுக்கச் செல்வேனா என்று எனக்கு தெரியாது என வாஜ்பாய் குறிப்பிட்டிருந்தார். ஆட்சி கலைந்த அன்று இன்று நான் நிம்மதியாக உறங்கச் செல்வேன் என்று கூறினார் வாஜ்பாய். 1999 ஜூலை மாதம் சென்னையில் நடைபெற்ற இஸ்லாமியர்கள் வாழ்வுரிமை மாநாட்டில் பேசிய ஜெயலலிதா, முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன், பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டேன். நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் துணிச்சலும் எனக்கு என்றைக்கும் உண்டு. அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கலைத்தேன்.
இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பு வைத்துக் கொள்ளாது என்று பேசினார். ஆனால் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்குகள் மாற வாஜ்பாயின் தூக்கத்தை கெடுத்த ஜெயலலிதாவுடன் பாஜகவுடன் இனி அதிமுக தொடர்பு வைத்துக் கொள்ளாது என்ற ஜெயலலிதாவும் கூட்டணி வைத்துக் கொண்டனர். அந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு தோல்விதான் கிடைத்தது. 1999 பேசியதை 2004 பிறகு ஜெயலலிதா பேசியிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். 2004 தேர்தலுக்கு பின் கூட்டணியை முறித்துக் கொண்டவர் தான் உயிரோடு இருக்கும் வரை பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டையே சூழ்ந்த மோடி அலை தமிழ்நாட்டில் ஜெயலலிதா உருவாக்கிய லேடி அலையால் அடக்கி வைக்கப்பட்டது. 40 தொகுதிகளையும் சுருட்டியது அதிமுக. குஜராத்தைச் சேர்ந்த மோடியா இல்லை தமிழ்நாட்டைச் சேர்ந்த லேடியா என்று 2014 தேர்தலில் சவால் விட்ட ஜெயலலிதாவுக்கு தெரிந்திருக்காது வருங்காலத்தில் தன் கட்சி அமைச்சர்களே மோடிதான் எங்கள் டேடி என்று சொல்வார்கள் என்று. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாஜக அதிமுக கூட்டணி உருவாக்கப்பட்டது. OPS முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது, சசிகலா கைதாகி சிறைக்கு சென்றது, மக்களுக்கு பெரிதாக தெரிந்திருக்காத எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனது என எல்லாமே அவசரமாக அரங்கேறியது. கொடநாடு கொலை கொள்ளை, தலைமைச் செயலகத்தில் ரெய்டு என்று மர்மங்கள் ஒரு பக்கம். இது போன்ற காரணங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை நெருக்கமாக்கியது. எந்த அளவிற்கு என்றால் காலையில் போட்ட 13 பால் பாக்கெட்டுகளில் 9 பால் பாக்கெட்டுகள் கெட்டுப்போய்விட்டது என்று முதலமைச்சரை இணைத்து SC சேகர் ட்வீட் போட்டார். அடுத்த 3 மணி நேரத்தில் ஆவினிலிருந்து அதிகாரி போய் வேறு பால் பாக்கெட்டுகளை கொடுக்கும் அளவிற்கு நெருக்கம். ஆட்சியை நடத்துவது எடப்பாடி பழனிசாமியா தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனா என்று மக்களே குழம்பும் அளவிற்கு நெருக்கம். இப்படி ஒரு இணக்கமான கூட்டணியுடன் 2019 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்பதைப் போல தேனியில் வெற்றி வாகை சூடி அதிமுக கூட்டணி வாஷ் அவுட் ஆனது என்ற பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் காப்பாற்றினார் ரவீந்திரநாத். 2021 சட்டமன்ற தேர்தலை பாஜக கூட்டணியுடன் சேர்ந்து சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. 20 தொகுதிகளை பாஜகவிற்கு ஒதுக்கியது அதிமுக. ஆனால் வெற்றி பெற்றது என்னவோ 4 தொகுதிகளில் தான். எனினும் ஒன்றுமே இல்லாத இடத்தில் 4 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றது கொஞ்சம் கௌரவமாக பார்க்கப்பட்டது. 33% வாக்குகளை அதிமுகவும் 2.6% வாக்குகளை பாஜகவும் பெற்றிருந்தன. ஆனால் அதிமுகவின் ஆட்சி பறிபோனது. எல்முருகன் மத்திய இணையமைச்சராக, தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவரானார் அண்ணாமலை. அதிமுக பாஜக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது அண்ணாமலையின் வருகை. அரை நூற்றாண்டு காலமாக தமிழக அரசியலாக இருந்து வந்த திமுக வெர்சஸ் அதிமுக என்பதை திமுக வெர்சஸ் பாஜக என்று மாற்றுவதற்கு பல்வேறு அதிரடிகளை செய்தார். உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டது. எனினும் தங்களுக்கு பலம் வாய்ந்த பகுதிகளாக கருதிய இடங்களை கூட அதிமுக மொத்தமாக கோட்டை விட்டது. தமிழ்நாட்டில் பாஜக 2வது பெரிய கட்சி என்பதை நிறுவ அதிமுகவினரை சீண்டி ஆழம் பார்த்தார் அண்ணாமலை. குறிப்பாக அண்ணாமலையின் முடிவுக்காக அதிமுக காத்திருந்ததெல்லாம் தமிழ்நாடு அரசியல் இதுவரை பார்த்திராதது. எதிர்க்கட்சியாக அமர வைத்த தேமுதிகவினரை கூண்டோடு காலி செய்துவிட்டு இடைத்தேர்தல் நடத்தி வெற்றி பெற்ற ஜெயலலிதாவை தலைவியாக கொண்டிருந்த கட்சியில் பாஜகவின் கண்ணசைவுக்காக OPS EPS காத்திருந்ததும் மோடியா இல்லை இந்த லேடியா என்று சவால் விட்ட தலைவியின் கட்சியில் இருந்து கொண்டு பாஜக ஒரு தேசிய கட்சி, அவர்கள் போட்டியிடட்டும் என்று இடைத்தேர்தலின் போது OPS சொன்னது எல்லாம் வரலாற்று துயரம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இந்நிலையில் தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர்கள் ஊழலுக்காக நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டுள்ளனர். ஊழலில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது என அண்ணாமலை பேட்டி கொடுக்க ஜெயலலிதாவை இழிவுபடுத்தும் வகையில் பேசுவதா என அதிமுக என கூறிக்கொள்வோரும் கொந்தளித்தனர். அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அண்ணாமலையை கண்டித்து தீர்மானம் போட்டதோடு கூட்டணி குறித்து பரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும் என வெளிப்படையாகவே எச்சரிக்கை விட்டது அதிமுக. ஆனால் கடந்த ஓரிரு ஆண்டுகளாகவே பாஜகவினர் கடுமையாக அதிமுகவை டேமேஜ் செய்வதும் கோபம் கொண்டு அதிமுக அங்கங்கே கொந்தளிப்பதும் வாடிக்கையாகிவிட்டிருந்தது. சில சமயங்களில் வேண்டாம் என்றால் கூட்டணியை விட்டு போக வேண்டியது தானே என அதிமுகவினர் கோபப்பட்டதும் உண்டு. அந்த கோபத்துக்கான பதிலை அண்ணாவை பற்றி பேசி அண்ணாமலையை ஏற்படுத்தி கொடுக்க ஜெயக்குமாரை வைத்து அதிமுக கூட்டணியில் இப்போது பாஜக இல்லை என கூட்டணியை லேசாக உடைத்தார் எடப்பாடி. இந்த முடிவு 2023 செப்டம்பர் மாதம் நடந்த அதிமுக கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதோடு நன்றி மீண்டும் வராதீர்கள் என பாஜகவை கடுப்பேற்ற ஒரு ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்தது அதிமுக ITV. மக்களவை தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட அத்தனை தொகுதிகளையும் அள்ளியது திமுக கூட்டணி. இதனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்தால் அந்த அளவுக்கு வெற்றி சாத்தியமாகி இருக்கும் என 2 கட்சிகளுக்குள்ளும் தலைவர்களின் அதிருப்தி குரல்கள் சத்தமாகவே எழத் தொடங்கின.
ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பிரதமர் மோடி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்ததுதான் அவர்களது வாக்கு சதவீதம் உயர காரணம் என புது காரணம் கூறினார். அதே பேட்டியில் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக அறிவித்தார். ஆனால் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு எடப்பாடியின் முடிவில் விருப்பமில்லை என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வந்தன. அதற்கேற்றார் போல சமீபத்தில் தமிழ்நாடு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முன்னாள் அமைச்சர் வேலுமணியை நேரில் சந்தித்ததாக கூறப்பட்டது. அடுத்த அப்டேட்டாக அவரது மகன் திருமணத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை தொடங்கி ஒவ்வொருவராக வரிசை கட்டி வாழ்த்து தெரிவித்திருந்தனர். இந்த திருமணத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் அதிமுக குறித்து கேள்வி எழுப்பும் போது எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் என்று அண்ணாமலை உருகுவதும் எங்களின் ஒரே எதிரி திமுக தான் எனவும் தேர்தலில் வாக்கு சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்ததும் அப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கான முன்னோட்டமாகத்தான் பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இரவோடு இரவாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து 2 மணி நேரம் பேசியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சென்னையில் இருந்து புறப்படும் போது டெல்லியில் கட்டப்பட்டுள்ள புதிய அதிமுக அலுவலகத்தை பார்வையிட செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் அமித்ஷாவை சந்தித்தது தமிழக அரசியலில் புயலை கிளப்பியிருக்கிறது. அமித்ஷாவோடு மக்கள் பிரச்சனைகளை பற்றித்தான் பேசினேன் என எடப்பாடி விளக்கம் கொடுத்தாலும் அந்த இரவே 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என தமிழிலும் இந்தியிலும் ட்வீட் போட்டு அறைக்குள் நடந்த கூட்டணி பேச்சை அம்பலப்படுத்திவிட்டார் அமித்ஷா. ஏற்கனவே கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று எடப்பாடி நடுவும் போது இது இங்கு வந்துதான் முடியும் என கணித்தோம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இன்னமும் கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஏதும் வெளியாகவில்லை என்றாலும் பாஜக அதிமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் உறுதியாகிவிட்டது. ஆனால் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி என்றால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கட் அண்ட் ரைட்டாக பேசிய அண்ணாமலை இனி என்ன செய்ய போகிறார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது.